வகை பாரதியினுடைய ஆத்திசூடியில் 81ஆக அமைந்திருப்பது மெல்ல தெரிந்து சொல் என்று சொல்கிறான். எனவே ஒரு செய்தியை நாம் சொல்லுகிற பொழுது அந்த செய்தியை முழுமையாக தெரிந்து கொண்டு இனிமையாகவும் எளிமையாகவும் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் மெல்ல தெரிந்து சொல் என்று சொல்கிறான். ஒரு செய்தியை ஆற்றலுடன் எடுத்து செல்வது என்பது இயல்பானதல்ல, அது அறிவின் வெளிப்பாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தூது போகும் ஒரு தூதனுக்கு அமைய வேண்டிய தகுதிகள் குறித்து வள்ளுவர் சொல்கிற பொழுது அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல் வன்மை, தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3 என்று பேசுவான். எனவே தூது உரைப்பவனுக்கு அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல் வன்மை எல்லாம் 3ம் தேவைப்படுவது போல நாம் ஒரு செய்தியை உரைக்கிற பொழுது அந்த செய்தியை முழுமையாக தெரிந்து கொண்டு உரைக்க வேண்டும். தேவையறிந்து, இடமறிந்து, பயனறிந்து, சூழலறிந்து, சொல்லின் தன்மை அறிந்து, கேட்பவரின் பண்பறிந்து நாம் அந்த செய்தியை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செய்தி சென்று அடையும் என்பதைத்தான் பாரதி மிக அழகாக இதில் சொல்கிறான். அதனால்தான் சொல்வார்கள் 100 முறை சிந்தி 1 முறை பேசு என்று சொல்வார்கள். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் என்று வள்ளுவர் பேசுவார். அதனால் ஆராய்ந்து அறிந்து இவை யாருக்கு தேவையானது, இதை இங்கே சொல்ல வேண்டுமா, சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும், அப்படி சொல்லுகிற பொழுது அவர்கள் மனதிலே எப்படி பதியும் அது என்பதெல்லாம் அறிந்து அவர்களுக்கு ஏற்றபடி மிக ஆழமாகவும் நுட்பமாகவும் இனிமையாகவும் சொல்ல வேண்டும் என்பதை பாரதி பேசுகிறான். எதையும் முழுமையாக ஆராய்ந்து தெளிந்து இனிதாக உரைக்க வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய எண்ணமாக இருக்கிறது. அவசரமாக மெல்ல தெரிந்து அவசரமாக அறிந்து கொண்டு அதை அவர்களுடைய எண்ணங்களிலே பதிய வைப்ப நினைப்பது என்பது பொருத்தமானதாக இருக்காது. எனவே மென்மையாக தெரிந்து கொண்டு மெல்ல தெரிந்து கொண்டு அவருடைய மனதிலே பதியுமாறு மெல்ல உரைப்பது இருப்பதே அதுதான் மிகச்சிறந்தது என்பதனால்தான் மெல்ல தெரிந்து சொல் என்று பாரதி மிக அருமையான தொடரிலே ஒரு அழகான உண்மையை நமக்கு வழங்கியிருக்கிறார்.